உயிரே நீதான் இயேசுவே, உம்மை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உம்மை மட்டும் சுவாசிப்பேன். உந்தன் நினைவுகள் தான் என் வாழ்வில் பலமாகுமே, உன்னோடு ஒன்றாகினார் என் வாழ்வும் வளமாகுமே. உறவாய் என்னில் நீ வந்தாயின், உணர்வுகள் என்றும் ஒளி பெறுமே. எந்தன் வாழ்வில் வளம் பெருக உந்தன் ஆற்றல் வேண்டுமே. இந்த உயிரே நீதான் இயேசுவே, உம்மை மட்டும் சுவாசிப்பேன். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம எல்லாரும் ஏசப்பாவுடைய கண்மணிகளாக அவர் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற ரொம்ப ஒரு சேஃபரான ஒரு ஜோனில் நம்ம இருக்கிறோம். அப்படி தானே குட்டீஸ்? நம்ம ஏசப்பாவுடைய இந்த பிறப்பு விழாவை சந்திக்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு அருமையான ஒரு வாரத்தில் நம்ம இருக்கிறோம். நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம 3 வாரங்களை குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். அப்போ இந்த வாரம் நம்ம எதை தியானிக்க போகிறோம்? ஏசப்பாவோட பிறப்பு விழா. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, நம்மளுக்குள்ள ஒரு பெரிய அமைதி, நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு திருவிழாவா, ஒரு செலிப்ரேஷனா, அல்ல நம்மளோட இருதயத்துக்கு கொடுக்குற ஒரு புத்துணர்வாக நமக்கு இருக்கும். அப்படி தானே குட்டி? ஸோ இந்த வாரம் நம்ம மகிழ்ச்சியின் அந்த வாரத்தை தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த வாரத்தை நம்ம கடக்கும்போது நம்மளுக்குள்ள என்னவா இருந்துட்டு போனாலும் என்னங்க, ஏசப்பா என் இருதயத்தில் வந்து பிறக்க போகிறாரு, அவர் என்னிடத்துக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக என்னுடைய எல்லா துக்கங்களும் எல்லா போராட்டங்களும் நமக்கு என்னவாக தான் மாறப்போகுது, நமக்கு சந்தோஷமாக தான் வரப்போகுது. அப்படி தானே குட்டீஸ்? இன்றைக்கி ரொம்ப ஒரு அருமையான பாடல் தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஏசப்பா, நீங்கள் என் வாழ்க்கையில் இருக்கும்போது, நீங்கள் எனக்கு பலனாக இருக்கும்போது, என்னுடைய எல்லா சோர்வுகளும் எல்லாமே எனக்கு சந்தோஷமாக மாறப்போகுது அப்படின்னு நம்ம ரொம்ப அருமையாக நம்ம பாடியிருக்கிறோம். அப்படி தானே குட்டீஸ்? அதை தான் இன்றைக்கி சங்கீதம் 30:11 படியா